மரம் பட்டு போச்சோ அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு என்னுடைய நாடி துடிப்பெல்லாம் அடங்கி நான் நிற்கக்கூடியதை அனுபவிச்சதே இல்லை. எனக்காக ஒரு 3 மாதம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. 3 மாதம் கழித்து அந்த ஞானி திரும்பி வரும்போது அப்படியே பனியில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்குது அந்த மரம். இந்த அனுபவம் உனக்கு கிடைச்சாச்சு இல்லையா, இப்போ உன்னை வெட்டலாமா? அந்த மரம் சொல்லுது, இல்லை இல்லை, நான் உயிர்த்து வழுவேனானே தெரியலையே, அப்படியே மரத்தே போயிடுவேனோன்னு தோணுதே, உயிர்த்து வரணுமே நான் உயிர்த்து வரணும் அப்படின்னா என்கிட்ட ஒவ்வொன்றா பச்சை பச்சையாக துளிர்ச்சி வரணும் இல்லையா? நான் கொஞ்சம் கூட துளிர்களை பார்த்துட்டு வரட்டுமா? ஒரு 3 மாதம் தானே கேட்குறேன் நான், மொத்தமாக என்னை கொண்டு போக போகிறீங்களே, சரி 3 மாதம். 3 மாதம் கழித்து போகும்பொழுது ஒத்தொத்த புள்ளியா வருமா பட்டு போன மரமான்னு நினைக்கக்கூடிய மரத்துலேருந்து அப்படியே துளிர்த்து வருது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் போய் நின்று அதை வருடி கொடுத்துட்டே அந்த ஞானி கேட்குறாரு, இப்போ என்ன கேட்க போகிற? வெறும் இலை வந்தால் போதுமா? இலைகள் எல்லாம் பறந்து விரிந்து அப்படியே நிழல் கொடுக்கணும், அப்புறம் பூக்கள் வரணும், அது காயாகணும், கனி ஆகணும், மக்களும்